அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்போட ஃபவுண்டர். ஓகே, இந்த வீடியோ நான் எதுக்கு சேர்ந்தா மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் பார்ட் 4. ஸோ நான் ப்ரொமிஸ் பண்ண மாதிரி பல தடங்களுக்கு பிறகு நான் திரும்பவும் கண்டினியூ பண்ணுறேன் இந்த பகுதி வீடியோவை. ஸோ இந்த பகுதி வீடியோவில் பேசிக்கலி நான் வந்து இந்த மிஷன் வந்து எப்படி செய்ய போகிறோம், ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ஜிஓ பிகின் பண்ணுறது, மெம்பர் ஜாயின் பண்ணுறது எல்லாம் பிறகு தான். ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹவு த சிஸ்டம் கோயிங் டு ஒர்க். ஸோ இப்போ வந்துட்டு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சில பேரோட கருத்து எப்படி இருக்குதுன்னா, விச் இஸ் நான் சொன்ன விஷயத்த வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருக்காங்க. ஒன்றால் எப்படி ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்க முடியும், ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குறது என்ன சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் வந்து கவர்மெண்ட் உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ மிஷன். ஸோ நிறையா பேரோட பங்கு இதுக்குள்ளே வரணும். ஓகே, ஸோ அதில் நிறைய பேருனா யாரோட பங்குனா மெயின்லி ஆஃப்கோர்ஸ் என்னோட பங்கு இருக்குது. அதாவது பங்கு மீன்ஸ் அவங்கவுங்க செய்ய வேண்டிய ரோல் ப்ளே பண்ணணும். என்னோட ரோலை நான் ப்ளே பண்ணுவேன். தென் தேர் இஸ் அ சிஸ்டம், ஒரு வெப்சைட், அது வந்து கணக்கு வழக்கு பார்க்குறது, மக்களோட பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறது, மெம்பர்ஷிப் காசு ரிசீவ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி அப்புறம் வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் தலைவர்கள் செய்கிற ஆக்டிவிட்டி. பேசிக்லி அந்த சிஸ்டம் வந்து மக்கள் சக்தியும் நல்ல தலைவர்களும் ஒன்றிணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த சிஸ்டமோட ரோலை வந்து அது ப்ளே பண்ணும். தென் ரொம்ப முக்கியமாக வந்து மக்களுடைய ஆதரவு. ஓகே, ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம், இது மக்கள் ஆச்சு. மக்கள் வந்து ஒரு மூலையிலையும் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு மூலையிலையும் தலைவர்கள் ஒரு மூலையிலையும் இருந்தால் இது வந்து என்னதுன்னா அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, மக்களுடைய பங்கு வரணும். அதுக்கு தான் நான் அவ்வளோ வீடியோவும் எடுத்து சொல்லிட்டு வரேன் இந்த சிஸ்டம் வந்து எப்படி வேலை செய்ய போகுதுன்னு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக சேவை செய்கிற லீடர்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் அவங்கவுங்க ரோலை ப்ளே பண்ணணும். ஃபைனலாக தான் அந்த கவர்மெண்ட் வந்து உருவாக போகிறதா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரோலை வந்து எவ்வளோ வந்து சின்சியராக, எவ்வளோ உண்மையாக, எவ்வளோ நல்ல ஆதரவோடு செயல்பட்டாங்கன்னு தான் அதில் உள்ள விஷயம். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி சில்லியான டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரியான விஷயம்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல என்ன சொல்ல வரோன்னு புரிஞ்சுக்குங்க. ஸோ அது வந்து ஒரு தனிப்பட்ட நபரோ இதெல்லாம் செய்கிறது சாத்தியமே இல்லை. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க ரோலை ப்ளே பண்ணுங்கள். ஸோ அவங்கவுங்க ரோல் என்னென்ன ப்ளே பண்ணணுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் இந்த ஹோல் மிஷன் எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போகுது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோவை நான் வந்து முதல்ல மெம்பராக ஜாயின் பண்ணாதீங்க, முதல்ல கேளுங்கன்னு சொல்கிறது இதுக்கு தான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோட ரோல் என்னன்னு நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தடுத்த பகுதி வீடியோவில் வேறு சிஸ்டமோட ரோல், மக்களோட ரோல் அண்ட் லீடர்ஸோட ரோல்லாம் தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னா, ஆஸ் அ டிஃபைன் பீப்புள்ஸ் ஸ்டடீஸ் குரூப் ஃபவுண்டராக இருந்து நான் வந்து ஃப்ரம் பிகினிங் ஒரு 8 வருஷமாக வந்து நான் மக்களுடைய எப்படியாவது மக்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும், மக்களுக்கும் எல்லா விஷயத்துலையும் சரி இந்த நாடு வந்து நியாயமாக நடத்தப்படணும். ஓகே, ஒரு ட்ராமா இல்லாமல், ஏமாத்து இல்லாமல், அதாவது ஒரு மக்கள்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணானோ ஒரு தலைவன் அதை வந்து செய்யணும். ஓகே, அதே மாதிரி தான் மக்கள் முன்னுக்கும் சரி மக்கள் பின்னாடியும் சரி அவன் வந்து எப்பயுமே அந்த உண்மை இருக்கணும், அந்த சின்சியரிட்டி இருக்கணும். ஓகே, உண்மையான சேவையாக இருக்கணும், அந்த ட்ராமாவாக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நான் வந்து ஜஸ்டிஸ்னு மீன் பண்ணுறேன். ஓகே, ஒரு நியாயமாக நடத்தப்படணும் எல்லாரும். ஓகே, ஸோ இதை வந்து செய்யறது எப்படி வந்து இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் எடுத்த முயற்சி வந்து கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அனுவார் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். ஓகே, எந்த விதமான ஜஸ்டிஸும் ரிஃபார்ம் எதுவுமே நடக்கலை. ஓகே, ஒரு அடிப்படையான விஷயமே நடக்கலை. அது பெரிய ஏமாற்றமாக போச்சு எனக்கு. ஓகே, ஸோ அதனால் அடுத்த என்னது செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட் பை ஃபில்டரிங் குட் லீடர்ஸ். ஓகே, இது வந்து டோட்டலி இஸ் டிஃப்ரெண்ட் ஐடியா. ஒரு அரசியல் கட்சி, இது அரசியல் கதையே இல்லை, இது வந்து மக்கள் ஆட்சியோட கதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து எப்படின்னா ஒரு என்னது அந்த மக்கள் ஆட்சியை
நல்லவங்க கிட்ட எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ஹோல் ஐடியா, இந்த மிஷனே அதுதான். அந்த ஐடியா அதுதான் டிஃப்ரெண்ட் இதில். ஓகே, அந்த நல்லவங்களை ஃபில்டர் பண்ணுற விதம், அதுக்குன்னு உள்ள சிஸ்டம். ஸோ இது டோட்டலி வந்து இது வரைக்கும் யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு ஐடியா இது. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த ஐடியாஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னா, இந்த டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டர் அந்த இந்த ஜஸ்டிஸ்க்கு நான் வந்து ஏதாவது ஒன்று நிலைநாட்டிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறல, அந்த முயற்சியிலேருந்து தான் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகே, இதில் வந்து என்னென்னா, என்னோட ரூல் நம்பர் 1 என்னென்னா, ஏதாவது ஒன்று நல்லது செய்வோம் நாட்டுக்கு. ஆனால் ரூல் நம்பர் 1, யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஓகே, பெரிய போர்க்காலமாக ஆயிடக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாது, ஆபத்து வந்துடக்கூடாது, மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. அந்த மாதிரியான விஷயத்தை தான் என்னோட ரூல் நம்பர் 1. அப்போ இந்த மாதிரி நம்ம போய் நியாயத்தை கேட்குறப்போ இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சும்மா இருப்பானுங்களா? ஏதாவது பண்ணுவானுங்க, ரைட்? ஸோ அதுக்கு தான் என்னோட இந்த கட்ட ரூலே இதுதான். டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் என்னன்னா, அது 1 man ஷோ. ஓகே, அதில் வந்து நான் ஒரு என்ஜிஓவாக ஏன் இது வரைக்கும் ஃபார்ம் பண்ணேன்னா, அது ரிஸ்க்கான விஷயம். ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையா தடவை நான் லோக்கப் போயிட்டேன், நிறையா தடவை ஜெயிலுக்கு போயிட்டேன். ஓகே, செய்யாத தப்புக்கு. கிரிமினலாக இருந்தால் அது வேற. ஒரு குற்றம் செய்கிறோமா, அதுக்கு தண்டனை கிடைக்குதா, அது நியாயம், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஒரு நியாயத்தை எடுத்து சொல்கிறான், மக்கள்லாம் நியாயமாக நடத்துகிறா அப்படின்னு சொல்கிறான். நம்மளை வந்து இவனை இவன் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்மளால் மக்களை ஏமாத்துறது கஷ்டமாக இருக்குது, இவனை நசுக்கி போட்டால் தான் சரி வரும்னு சொல்லிட்டு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறதுலாம் நியாயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி செய்வானுங்க. இது வந்து இன்னைக்குன்னு மட்டும் இல்லை, இது அந்த காலத்துலேருந்து இதுதான் நடந்துட்டு இருக்குது. உலக வழக்கமாயிருச்சு இது. ஓகே, ஒரு நல்லது செய்ய வந்தானா அவனை கட்டவனுங்களாம் சேர்ந்து அவனை கஷ்டப்படுத்துறது. ஓகே, ஸோ அதனால தான் நான் யாரையும் ரிஸ்கில் விடாமல் அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் நான் ஒண்டியாகவே எடுக்கிறேன். என்ன பண்ணுறேன் பண்ணிக்கங்கடான்னு சொல்லிட்டு நான் போடுறது தான் அந்த டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் 1 man ஷோ. ஓகே, அதுவே நான் தான் ஃபாரெவர். அது நான் தான் எந்தெந்த கட்டத்தில் இந்த மிஷன் மூவ் பண்ணுறப்போ ரிஸ்க் ஃபேக்டராக இருந்தால் நான் வந்து டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டராக நான் ஃபங்க்ஷன் பண்ணுவேன். மற்றபடி இந்த மெயின் என்ஜிஓட பிரசிடெண்ட்டாக அந்த ஸ்மூத்தான வேலையா, ஓகே, ரிஸ்க் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நான் வந்து இந்த மிஷனுக்குள்ளார இருப்பேன். மிஷனுக்கு வெளியும் இருப்பேன். ஓகே, மிஷனுக்கு மேலேயும் இருப்பேன், மிஷனுக்குள்ளேயும் இருப்பேன். ஓகே, மாற்றி மாற்றி இருப்பேன், ரிஸ்க்கை பொறுத்தது. ஓகே, அது எதுக்குன்னா மக்களுக்கும் சரி, இதில் உள்ள லீடர்ஸ்க்கும் சரி, யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது, ரிஸ்க் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது இந்த மிஷன் இப்படி தான் வேலை செய்ய போகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது A to Z பிஃபோர் பிகின் த என்ஜிஓ. ஓகே, மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுற ஒரு ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னே இது ஃபுல்லாக இப்படி தான் வேலை செய்ய போகுது. ஏன்னா இது வேகாதா, இதை நம்பி ஜாயின் பண்ணலாமா இல்லையான்னு மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வரணும்ல, அதுக்கு தான் இது. கண்டிப்பாக வந்து இது வந்து என்னதுன்னா ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காது மக்களே அவங்க வந்து ஆதரவு கொடுக்காம இந்த மிஷனை வந்து ஃபெயிலியராக ஆக்கினா தான் ஆச்சு. ஓகே, எல்லாத்தையும் நான் யோசிச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக இது புரியறதுக்கு தான் இவ்வளவோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஸ்டெப் நம்பர் 1 அந்த மிஷனில், விச் இஸ் ஐ கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஹவு த சிஸ்டம், ஹவு த மிஷன் இஸ் கோயிங் டு ஒர்க். ஓகே, அதுதான் முதல்ல செஞ்சிட்ருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணணும், ஒரு வெப் பேஸ் சிஸ்டம் டெவலப் பண்ணணும். அதை வந்து நானே பண்ணிடுவேன். ஸோ இதுக்கான நாலேஜ்லாம் எதுவும் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய வைப்பேன். அது கணக்காக மறுசால் மாதிரி பொய்யெல்லாம் சொல்லாது. இட்ஸ் எ மிஷின். ஓகே, அது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து யாரையும் ஏமாத்தாது. ஸோ அது நான் சொன்ன மாதிரி கணக்காக வேலை செய்யும். யார் கணக்கை எப்படி பார்க்கணும். தென் மக்களுடைய காசு வந்து மெம்பர்ஷிப் காசு வந்து மந்த்லி வந்து அது கலெக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கான கணக்கு வச்சுக்கிறது. தென் லீடர்ஸ் காமிக்கிற கணக்கு வழக்கெல்லாம் மக்கள்கிட்டையும் காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி லீடர்ஸோட ரேங்கிங், இந்த மாதிரி நிறையா வேலை. அதாவது ஒரு 1000 பேர் வேலைக்கு வச்சு ஒரு ஆஃபீஸை நடத்துகிற வேலையை அது ஒண்டியாகவே செஞ்சிடும். ஓகே, ஸோ அவ்வளோ பேப்பர் ஒர்க்ஸு எல்லாம் கணக்கு வழக்கு எல்லாமே அதுவே பார்த்துக்கும். ஸோ இந்த சிஸ்டமும் நான் தான் டெவலப் பண்ணுவேன். இதுவும் என்னுடைய ரோல். தென் அடுத்தது வந்து இந்த வீடியோ பகுதியெலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ஐம் கோயிங் டு ஓப்பன் என்ஜிஓ திறக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து மெம்பர்ஸ் வந்து நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் இன்டேக் மெம்பர்ஸ் வந்து எடுப்போம். ஒரு 1000 பேர் வந்தோன்னு தான் என்ஜிஓ வந்து பிகின் பண்ணுவோம். ஓகே,
ஸோ இந்த 1000 பேர் வந்தோடனே ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு ஈச் 1000 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு லீடர்ஸை உருவாக்கும். ஒரு தேர்தல் இடத்துலையும் சொல்லியிருந்தேன். அப்போ 1000 பேரில் உருவாக போகிற இந்த மிஷனுக்கு உருவாக போகிற லீடர்ஸ் வந்து நானாக தான் இருப்பேன். ஓகே, ஏன்னா நான் வந்து ஒரு என்ஜிஓவோட பிரசிடெண்ட்டாக முதல்ல மாறணும். இதை ஒரு என்ஜிஓவாக வந்து நம்ம ஆர்ஓஸில் ரிஜிஸ்டர் பண்ணி இதை வந்து என்ன சொல்கிறது ப்ராப்பராக இதை வந்து மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லீடரும் நான் தான். லீடர் மீன் என்ஜிஓ வந்து சில சில பொறுப்பு கொடுத்துருக்குது அந்த லீடர்ஸ்க்கு. போய் ஏழைக்கு உதவி செய்கிறது. இந்த 1000 பேர் கொடுக்குற 10 வெள்ளி மாதம் மந்த்லி ஃபீயை வச்சுட்டு அவர் அந்த லீடர் போயிட்டு அந்த ஏரியாவில் அவங்க ஏரியாவில் வந்து ஒரு 10 ஏழையை வந்து அவங்களுக்கு வந்து பண உதவி செய்யணும். தென் வருஷ கடைசியில் வந்து அவங்களுக்கு ஒரு சிறு தொழில் ஆரம்பித்து கொடுக்கணும். தென் அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு 10 பேர் அப்படியே அந்த லீடர்ஸ் வந்து கண்டினியூஸாக செஞ்சுட்டு அவங்க கணக்கு வழக்கெல்லாம் காமிக்கணும். ஓகே, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லீடரு வந்து நான் உருவாகுவேன். அதை செஞ்சு காமிப்பேன். ஓகே, அந்த காசு எப்படி வருது என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அந்த என்ஜிஓக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பேன். ஓகே ஓகே அடுத்தது வரப்போகிற லீடர்ஸ் மெம்பர்ஸ் இருந்துகிட்டே வரப்போ கூட கூட லீடர்ஸ் வந்துகிட்டே உருவாக்கிட்டே வருவோம் ஒரு தேர்தல் இடத்துலையும். ஸோ அடுத்து வர லீடர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவேன். ஒரு நல்ல லீடராக எப்படி இருக்கிறது, தென் நம்மளோட மிஷன் என்ன, நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்ன, இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கணும் அவங்க. ஓகே, அதெல்லாம் நான் ட்ரெயின் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ஆஸ் அ லீடர் அவங்களுக்குன்னு தனியாக ஐடியாஸ் இருக்கும். ஆனால் இந்த என்ஜிஓ வந்து இது நேர்மையை கடைப்பிடிக்கிற என்ஜிஓ. ஸோ இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சம்திங் லைக் ஆப்ஜெக்டிவ் இருக்கும். இதை தான் நம்ம நோக்கி போகிறோம். இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். இதை பிரேக் பண்ண முடியாது. கணக்கு வழக்கு காமிக்கணும்னா காமிக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணணும். நீ புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து திணிக்க முடியாது. இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக போயிடுவோம், அந்த மாதிரி டைலாக்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு வேண்டியது உண்மை. ஓகே, கண்ணு முன்னுக்கே தெரியணும் மக்களுக்கு வந்து ஆதாரம். இந்த வாயில் வடை சொல்கிற கதையே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கப்ப சில விஷயம் வந்து விட்டே கொடுக்க மாட்டேன். நான் எந்த லீடராக இருந்தாலும் சரி நீ கிளம்பு தான் சொல்லுவேன். ஓகே, ஆஸ் அ பிரசிடென்ட் என்னோட வீட்டோ பவரை நான் யூஸ் பண்ணிடுவேன். நீ வந்துட்டு பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஃபுல் ட்ராமாவும் ஒழிக்கிறோம். நம்ம வந்து எந்த விதமான மின்னுக்கு வேஷம் நல்லவன் மாதிரி போட்டுட்டு பின்னாடி வந்து மக்களை செஞ்சு விட்றவனை வந்தால் எல்லாம் செயலிழுக்க வைக்கிறோம்னா நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து வித்தியாசமாக ஒரு நேர்மையை காமிக்கணும். இங்கே வந்து கொலைப்படி பண்ணுறதெல்லாம் விட முடியாது. ஸோ அந்த மாதிரியா வி கோயிங் டு கைட் த லீடர்ஸ், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அடுத்தது வந்து எல்லா மெம்பர்ஸும் சரி எல்லா லீடர்ஸும் சரி என்ஜிஓட ஆப்ஜெக்டிவ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, மெயின் ஆப்ஜெக்டிவ் நேர்மையை கடைப்பிடிக்கணும். கணக்கு வழக்கெல்லாம் லீடர்ஸ் காமிக்கணும். ஓகே, மெம்பர்ஸ் வந்து பொறுப்பாக நடந்துக்கணும். ஓகே, மெம்பர்ஸ் கூட இல்லை, மெயின்லி த கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் லீடர்ஸ். மக்களுக்கு நான் தலைவனாக வரேன்னா அந்த தலைவனுக்குன்னு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு தனித்துவம் இருக்கணும். தனியாக அவங்க தெரியணும். அந்த லீடர்ஷிப் தெரியணும் அவங்கக்கிட்ட. ஓகே, அப்படி இருக்கப்போ அவங்களாம் வந்து என்ஜிஓட தென் அந்த மிஷனோட ஆப்ஜெக்டிவ் வந்து 100% ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் மேக் ஷுவர் பண்ணுவேன். இதெல்லாம் இல்லைன்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ரோல். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எங்கே கவர்மெண்ட்டை உருவாக்கினேன்? நோவே தம்பி, அது நடக்காது. நீ வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கணும். எவனாச்சும் வந்து காப்பாற்றுங்க நாடை. எங்கனாச்சும் வானத்துலேருந்து ஒரு தலைவன் குடிச்சு வருவான், அவன் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறான். அது நடக்காது. ஓகே, என்னைக்கு மனுஷ சக்தியால் செய்ய முடியாதவன்னா கடவுள் அந்த உதவி செய்வார். ஓகே, ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மாவை அனுப்பி இந்த பிளானெட்டுக்கு போ, அங்கே உள்ள மக்களெல்லாம் சேவ் பண்ணு. அதெல்லாம் வந்து எப்போ நடக்கும்னா கடவுளுக்கு தெரியும். இது மனுஷ சக்தியால் செய்ய முடிகிற விஷயமா செய்ய முடியாத விஷயமா. நீ தாண்டா போய் ஓட்டு போடுற, நீயே தான் உன் தலைவனை சூஸ் பண்ணுற, நீ மங்கோ மாதிரி சூஸ் பண்ணி வச்சு அந்த பார்லிமெண்டையே வந்து கட்டவனுங்களை உள்ளுக்கு அனுப்பி வச்சு உன் நாடே நாசம் பண்ணிட்ட. இதெல்லாம் உன் முட்டாள்தனத்தினால வந்துச்சு. உன்னால இதை கொரெக்ஷன் செய்ய முடியாதா? போய் பழகி செய்ய, அப்படி தான் சொல்லுவார் கடவுள். ஓகே, அதனால இப்போ வந்து வானத்திலேருந்து ஒரு தலைவனு குதிச்சு வரமாட்டான்.
இந்த மாதிரி மக்கள் எல்லாம் நியாயமாக நடத்தணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து திருத்துறதுக்கு இந்த மக்கள் ஆட்சியில் அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒத்து வராது. ஓகே, அப்படி இருக்கப்ப அவங்கவுங்க ரோலை அவங்கவுங்க ப்ளே பண்ணணும். என்னோட ரோல் என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்தது சிஸ்டமோட ரோல் என்ன, தென் அடுத்தது மெம்பரோட ரோல் என்ன, அடுத்தது வந்து லீடர்ஸோட ரோல் என்னன்னு நான் வழக்கமாக சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.